வணக்கம். இன்றைக்கி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துக்கு மேலே தலைமலை தாளவாடி ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கோடிப்பன்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசார்ட்டுக்கு வந்து போர்வெல் தண்ணிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 7 HP மோட்டார் இருந்தது. போர்வெல் ஆளும் 650 அடி, 500 அடியில் மோட்டார் 7 HP வந்து லோ வோல்டேஜ் கரண்ட் இருக்குது. ரெண்டாவது பில் அதிகமாகுது, ப்ளஸ் அக்ரிகல்ச்சரும் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க பக்கமே பில் அதிகமாகுது, லோ வோல்டேஜ் கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சோலார் 3000 வாட் BLDC மோட்டார் தான். 500 அடி 1.5 inch டெலிவரி பைப் ஒயர் அவங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருந்தது. 7 HP மோட்டரை எடுத்துகிட்டு இப்போ புதுசாக போட்டுருவோம். ஸ்விம்மிங் பூல் இருக்குது முன்னாடி. ஸ்விம்மிங் பூலுக்கு தண்ணி ப்ளஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி தண்ணி ஈல்டு நல்லாயிருக்கு. டெஸ்டிங் ஹோட்டலில் செட்டு மேலேனால டைம் 12 மணி காலையிலே வந்துவிட்டோம். ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாகவே தலைமலை தாளவாடி யானைகள் நிறைய கிராஸ் பண்ணதுனால டைமிங்க்கு வர முடியல, டிலே ஆகிடுச்சு. நம்ம வரதுக்கு காலையில் 5 மணிக்கு திம்பம் மலைப்பகுதி ஏறணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே தலைமலை தாளவாடி வரும்போது செக் போஸ்ட்டான யானை படுத்துருச்சு. அதனால் வரத்துக்கு டிலே ஆகிடுச்சு. இப்போ தான் பேனல் ஏற்றிட்டுருக்கோம். மோட்டர் எரெக்ஷன் முடிஞ்சிருச்சு. பழைய மோட்டரை ஏற்றிட்டு புது மோட்டர் இறக்கி கொடுத்துருக்காங்க. பேனல் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேகமூட்டமாக தான் இருக்குது. நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பின்னாடி ஒரு 2 வயல் தள்ளி ஒரு 800 வாட் BLDC பண்ணி கொடுத்தோம். அதை பார்த்துட்டு தான் இவங்க கேட்டிருக்காங்க. எப்படி தண்ணி வருதுன்றது நம்ம கரண்ட்டு ப்ளஸ் சோலார் ரெண்டுத்துலேயும் 2 மாதிரி ஹைப்ரிட் மோட்டர் தான் போட போகிறோம். பேனல் ஃபிட் பண்ணியாச்சு. டைம் 2:30 மணி ஆக போகுது. இப்போது இந்த பக்கம் ஒரு 4 பேனல், இந்த பக்கம் 4 பேனல் கேப் விட்டு போட்டிருக்கோம் செட்டு மேலே. மேலே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்கில் தண்ணி ஏறணும். ரெசார்ட் ஒரு 20 ரூமுக்கு பக்கம் இருக்குது. நல்ல பெரிய ரெசார்ட்டு. போர்வெல் அந்த பிங்க் கலர் ரூமுக்கு பக்கத்தில் இருக்குது. அது ஸ்விம்மிங் பூலு. இந்த பக்கம் அட்டெல்லாம் நிறையா இருக்குது. இந்த பக்கம் அப்படியே அக்ரிகல்ச்சர் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. மோட்டர் ஆன் பண்ணுவோம். எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட்டிங் போல் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டைம் 2:45. மோட்ரு 3000 வாட் BLDC ACDC, ஹெட் 160 மீட்ரு, வாட்ரு 14000 லிட்டர் பெர் ஹவர். மோட்டார் ரன்னிங்கில் இருக்குது. 345 வோல்ட் வருது. RPM 3700, 8.7 ஆம்ஸ் 8.6 ஆம்ஸ் போயிட்டுருக்கு. வாட்ஸ் வந்து 3100, 3020, 2900 இந்த மாதிரி மாறி வந்துட்டுருக்கு. இது வந்து கரண்ட்டுக்கான MCB, சோலாருக்கான MCB. இது அப்படியே வயரிங் பார்த்திங்கன்னா மேலே செட்டப் பண்ணி அங்கே கொண்டு வந்துட்டோம். தண்ணி எப்படி வருதுன்னு போயிட்டு பார்ப்போம். சேஞ்ச் ஓவர் பண்ணி கொடுத்தாச்சு. தண்ணி வந்து இப்போ ஸ்விம்மிங் பூலில் விட்டுருக்காங்க. உள்ளேருந்து 1.5, மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 inch டெலிவரி. ஸ்விம்மிங் பூலில் ஃபுல்லாக ஊற்றிட்டுருக்கு. வந்து டைம் ஆகிடுச்சு. இன்னும் மார்னிங் டைமில் இன்னும் ப்ரெஷர் கிடைக்கும். அந்த ஸ்விம்மிங் பூலில் விட்டுட்டு இதில் ரெசார்ட்டுக்கு வரவங்களுக்கு அரிமூர்த்தி ரெசார்ட் பேனல் மேலே ஃபிட் பண்ணியிருக்கோம். 8 ஆம்ஸ் போயிட்டுருக்கணும். மோட்டார் ஃபிட் பண்ணி தண்ணி எடுத்து விட்டாச்சு. 7 ஆம்ஸ் லோடு எடுத்துகிட்ருக்கு. ஒரு 3 அடி தூரத்துக்கு தண்ணி நல்லா ஹை ப்ரெஷரில் போய் விழுந்துட்டுருக்கு. 1.5 டெலிவரி, 50 mm பைப் சைஸு. பேனல் 8 பேனல் சீரியல் கனெக்ஷன் மேலே அங்கே ரெசார்ட் மேலே வச்சுருக்கோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 அடி டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் இருக்குது. DC கேபிள் கொண்டு போய்ட்டு அங்கேருந்து திருப்பி இங்கே ஒரு 150 அடிக்கு வந்துட்டு வயர் உள்ள வச்சுருக்காங்க. ஆல்ரெடி இருந்த யூஸ்டு கேபிள் தான். அந்த கேபிளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரியூஸ் பண்ணிக்கிட்டோம். முன்னாடி லைட்னிங் எக்ஸ்போர்ட் போயிட்டுருக்கு. இதுக்கான ரேட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மோட்டாரோட ஃபிட்டிங்ஸ் போக அந்த பைப்பு வயரு மேலே இருக்கிற மூவர் மூடி பெண்டு கிளாம்ப்பு இதெல்லாம் போக மீதி என்ன யூஸ் பண்ணோமோ அதுக்கான ரேட் மட்டும் தான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். சில கஸ்டமர் வந்து அது கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குன்னு கேட்பாங்க. சில கஸ்டமர் எதுவுமே கொடுக்க மாட்டோம், மொத்த செட்டப் எடுத்து வந்து போடுவோம். இங்கே வந்து சில செட்டப் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த அமௌண்ட்டு மட்டும் தான் வரும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே அமௌண்ட் சார்ஜஸ் வராது. போரில் ஈல்டும் நல்லா இருக்குது. 500 அடியிலேருந்து நல்லா ஈல்டு தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டு இருக்குது. ஹை ப்ரெஷரில் வந்துட்டுருக்கு. தண்ணி நல்லா வந்து பாஞ்சிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அரிமூர்த்தி ரெசார்ட் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ரெசார்ட் இந்த பக்கம் ஃபுல்லாகவே. அது பின்னாடி பார்த்திங்கன்னா பேக் சைடில் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது. கரும்பு விவசாயத்துக்காக எல்லா ஒர்க் போயிட்டுருக்கு. தோப்பு, சோலார் ஃபென்ஸ் போட்டு எல்லாமே வச்சுருக்கு. யானை வந்துக்கிட்டு இருக்குங்க. நிறைய புக் பண்ணி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணுறாங்க ரெசார்ட்டில். அரிமூர்த்தி ரெசார்ட் கூகுள் பண்ணி பார்த்திங்கன்னாவே தெரியும். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.